நம்ம முதல்வர் விஜய் அன்புக்குரியவராக அன்னி திரிசா மேடம் அவர்களை எப்போது தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக நியமனம் செய்து அறிவிப்பு வெளிவரும் என்று அதிர்ச்சியோடு ஆவலோடு காத்திருக்கிறது அன்னை தமிழகம். இதிலே ஜனநாயக பட இயக்குனர் H. வினோத் அவர்கள் ஜனநாயக படத்தை விஜய் அவர்களை வைத்து இயக்குகின்ற போது 6 மாதத்திற்கு மேலே அவருடன் நெருங்கி பழக பணியாற்ற வாய்ப்பு கிடைத்த எங்களுக்கே விஜய் அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்வாரா என்று நம்பிக்கை ஏற்படவில்லை. ஆனால் ஒரு முறை கூட விஜய் அவர்களை நேரிலே சந்திக்காமல் பார்க்காமல் திரையில மட்டுமே பார்க்க முடியல நம்ம நாட்டு மக்களுக்கு. ஆக்சுவலா இருந்தாலும் பேசுறதுக்கு எல்லாருமே கழுவி ஊத்திட்டு இருக்கீங்க, ஓகேவா? இதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனா என்ன கேட்டா இவங்க எல்லாம் இக்னோர் பண்ணுங்க, இவங்க எல்லாம் வாண்டடா வந்து நிக்கிறாங்க. ஓகே, 2 விஷயம். இவங்க இக்னோர் பண்ண இவங்க பைத்தியக்காரங்க ஆயிட்டாங்க, மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு இவங்களுக்கு எல்லாருக்கும், ஓகேவா? ஏன்னா எப்பரா 2 வருஷத்துல ஒரு கட்சி சிஎம் ஆச்சு, ஆட்சி அமைச்சிருக்குன்னு நினைச்சு மனசுக்குள்ள மூளைக்குள்ள எல்லாத்துலயுமே என்ன இருக்குன்னா விஜய் 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 அது மட்டும் தான். புரியுதுங்களா? அவங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால இவங்கெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. ஓகே, அப்படி சொன்னா கூட எப்படி சொல்றது, இக்னோர் பண்ணணும்னு தான் நினைக்கிறோம், விட மாட்டாங்க போல இருக்குது. மிகவும் தவறு மிஸ்டர் RB உதயகுமார். எங்களுக்கு தான் தோணுது அசிங்கமா பேசணும், கேவலமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நாங்களாம் என்ன பண்றோம் பாக்குறீங்களா, சோசியல் மீடியா கருதி வாங்க போங்க அப்படிதான் பேசுறோம். இந்த மாதிரி பேசி பழகுங்க. அவங்க பையன் வந்து கழுவி ஊத்திட்டு போயிட்டாரு, மட்டும் தெரியும். அவங்க ஒய்ஃப் டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறமும் வந்து அண்ணியார் பண்ணியார் கேட்டாங்களா? இவர் ரொம்ப ஆவல காத்துட்டு இருக்காரோ, அண்ணியார் எப்ப வந்து துணை முதல்வர் உனைய காத்துட்டு சொன்னது, வெண்ணமோனே உனையவா காத்துட்டு சொன்னது, பைத்தியக்காரங்களா? போய் ஓரமா உட்காருங்க. அதான் தோக்கல தோத்துட்டீங்களா, போய் ஓரமா உட்கார சொல்லி மக்கள் நினைச்சிருக்காங்க. போய் ஓரமா மூடி உட்காருங்க முடியும், ஓகேவா? வினோத் அவர்கள் சொன்னாராம் 6 மாசம் அவரோட நாங்க இருந்தோம், எங்களால அவரை கணிக்கவே முடியல. இந்த முட்டாள் மக்கள் எப்படி அவர் வந்து நல்லாச்சு கொடுப்பாருன்னு நினைச்சு அவருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்ட்டு. நாய்ங்களா? அவர் அப்படி சொல்ல, எங்க கூடவே தான் இருந்தாரு 6 மாசம், எங்களால அவரை கணிக்கவே முடியல, அவ்வளவு அமைதியா இருப்பாரு. இந்த மக்கள் எல்லாம் எப்படி கணிச்சாங்க? அவர் ஏன்னா மக்கள் வந்து 6 மாசமா மக்கள் பார்க்கல. அவர் படம் நடிக்க வந்ததுல இருந்து அவர் வந்து ஒரு ரசிகனால அங்கீகரிக்கப்படுற ஒரு படத்தை கொடுக்கறதுல இருந்து, ஹிட் படம் கொடுத்ததுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு மேல இந்த மக்கள் அவரை பார்த்துட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அவரோட நற்பணி மன்றங்கள் மூலமா, மக்கள் இயக்கம் மூலமா நிறைய சேவைகளை அவர் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்றதையும் அந்த ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதை வச்சுதான் அப்ப என்னுடைய தலைவன் வந்தாருன்னா செய்வாரு அப்படிங்கிற மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கறாங்க, அவங்களும் ஓட்டு போடுறாங்க. புரியுதுங்களா? சோ பிராக்டிகல் என்ன, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன மக்கள் யோசிக்கிறாங்க, இந்த கருமாந்திரம் எதுவும் தெரியாம வந்து சாரி வரல. ஓகே, ஜஸ்ட் இக்னோர். இது மாதிரி ஆளுங்கள்லாம் உதவி தள்ளுங்க, நம்மளுக்கு எதுவா வேலை.